அன்புள்ள மாணவர்களே வணக்கம். சிபிஎஸ்இ 10th கிளாஸ் தமிழ் கிராமர் 12 மார்க்ஸ் இலக்கண பகுதிகள் முந்தைய வினாத்தாள்கள். முதலில் 10ஆம் வகுப்பு பாடப்பகுதிகள் 25-26 கல்வியாண்டின் பாடப்பகுதிகளை மட்டும் நாம் இங்கே பார்க்க உள்ளோம். செக்ஷன் ஏவில் ரீடிங் அன்சீன் பேசேஜ் வரும். அது 10 மதிப்பெண்களுக்கு வரும். அது உங்களுக்கு நன்றாக தெரியும். அடுத்ததாக செக்ஷன் பியில் இலக்கண பகுதிகள் வரும். அந்த இலக்கண பகுதிகள் மொத்தம் 12 மதிப்பெண்களுக்கு உரிய இலக்கண பகுதிகளாகும். அதில் எழுத்து, சொல், தொகைநிலை தொடர்கள், தொகாநிலை தொடர்கள், இலக்கணம், பொது, வினா, விடை வகைகள், பொருள்கோள், அகப்பொருள் இலக்கணம் ஆகியன இலக்கண பகுதிகளாகும். இந்த இலக்கண பகுதிகளிலிருந்து தான் மாணவர்களே உங்களுக்கு வினாக்கள் கேட்கப்படும். அந்த வினாக்கள் எந்த வகை வினாக்களாக இருக்கும் என்பதை பற்றி இனி பார்ப்போம். செக்ஷன் பி கிராமர். 1 சான்று தருதல், 2 கோடிட்ட இடங்களை நிரப்புதல், 3 இலக்கண குறிப்புகள் தருதல், 4 கூறியவாறு செய்தல். இவ்வாறு 4 வகையான பகுதிகளில் வினாக்கள் கேட்கப்படும். ஒவ்வொரு பகுதியிலும் 5 வினாக்கள் கேட்கப்படும். அந்த ஒவ்வொரு பகுதியிலும் ஏதேனும் 3 வினாக்களுக்கு மட்டும் விடை தர வேண்டும். விடைகள் சரியாக இருந்தால் சரியான மதிப்பெண்கள் கிடைக்கும். இனி இலக்கண பகுதிகளுக்கு செல்வோம். செக்ஷன் பி கிராமர் 12 மார்க்ஸ். பகுதி ஆ இலக்கணம் 12 மதிப்பெண்கள். முதலில் சான்று தருதல் என்பதை பற்றி பார்ப்போம். சான்று தருக என்று வரும். இவற்றில் எவையேனும் 3 அணுக்கு மட்டும் என்று அடைப்புக்குறியில் கொடுத்திருப்பார்கள். எனவே 5 வினாக்கள் இருக்கும். அவற்றில் ஏதேனும் 3 வினாக்களுக்கு மட்டும் நாம் விடை தர வேண்டும். விடைகள் எல்லாமே புறவய வினாக்கள், அதாவது தெரிவு செய் விடைகளாகவே இருக்கும். அதைத்தான் நாம் மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின்ஸ் என்று ஆங்கிலத்தில் சொல்கிறோம். முதலில் சான்று தருக என்பதில் பார்ப்போம். 1 இன மொழி விடை, அதாவது விடைகள் பல வகைப்படும் என்பதை நாம் முன்னரே பார்த்திருக்கிறோம். இன மொழி விடை என்றால் ஒரு வினா எழுப்பும்போது அந்த வினாவுக்கு நேரடியாக பதிலை சொல்லாமல் அதற்கு நிகரான வேறொன்றை சொல்வது. அதாவது இங்கே பாருங்கள், 1 ஆடுவாயா என்ற வினாவிற்கு ஆடுவேன் என கூறுவது. ஆடுவேன் என்று கூறினால் அது நேர்விடையாகும். அதனால் அது சரியில்லை. பி ஆடுவாயா என்ற வினாவிற்கு ஆடமாட்டேன் என உரைப்பது. அது மறுத்து கூறுவது. எனவே அது மறைவிடை என்று சொல்வார்கள். ஆடுவாயா என்ற வினாவிற்கு பாடுவேன் என உரைப்பது. அதாவது ஆடுவாயா என்ற வினாவிற்கு ஆடத் தெரியாது, ஆனால் பாடத் தெரியும் என்று அதற்கு நிகரான ஒன்றை சொல்வது. இதைத்தான் இன மொழி விடை என்று சொல்வார்கள். எனவே இங்கு சி என்பது தான் சரியான விடை. டி பாடுவாயா என்ற வினாவிற்கு சிரிப்பேன் என உரைப்பது. இது தவறான விடையாகும். பாடுதல், சிரித்தல் என்பதற்கு நிகரான ஒன்று கிடையாது. அது இரண்டுமே வேறுபட்ட ஒன்று. எனவே ஆடுவாயா என்ற வினாவுக்கு பாடுவேன் என உரைப்பது தான் சரியான விடையாக இருக்கும். எனவே இங்கு சரியான விடை சி. ஆடுவாயா என்ற வினாவிற்கு பாடுவேன் என உரைப்பது தான். அடுத்ததாக படர்க்கை பெயர்கள். தன்மை, முன்னிலை, படர்க்கை என இடங்கள் 3 வகைப்படும் என்று பார்ப்போம். தன்மையில் நான், நாங்கள் வரும். முன்னிலையில் நீ, நீங்கள் வரும். படர்க்கையில் அவன், அவள், அவர், அவர்கள் என வரும். எனவே இங்கு படர்க்கை பெயர்கள் மட்டும்தான் வேண்டும். எனவே நான், நாங்கள், நான், நாங்கள் இது தன்மை பெயர்கள். பி நீ, நீங்கள் முன்னிலை பெயர்கள். அவன், அவள். சி அவன், அவள் இதுதான் படர்க்கை பெயர்கள். டி நீர், நீவீர் இதுவும் முன்னிலை பெயர்கள் தான். எனவே இங்கு சரியான விடை அவன், அவள் என்பது தான். அடுத்ததாக வினை எச்சத் தொடர். வினை எச்சத் தொடர் என்றால் முழுமை பெறாத ஒரு எச்சச் சொல். வினையை கொண்டு முடிந்தால் வினையெச்சம் என்று சொல்கிறோம். பெயரை கொண்டு முடிந்தால் அதை பெயரெச்சம் என்று சொல்கிறோம். எனவே இங்கு எச்சம் எதை கொண்டு முடிகிறது என்பதை பார்த்து அதை முடிவு செய்வோம். சென்று வந்தேன், சென்று வந்தேன், நான் சென்று வந்தேன் என்ற பொருள் வருகிறது. சென்று என்பது எச்சம்,
வந்தேன் என்ற வினைமுற்றை கொண்டு முடிகிறது, அதனால் அது சரியானது. பி, சென்ற மாணவன். சென்ற மாணவன், மாணவன் பெயரை கொண்டு முடிகிறது, அதனால் இது பெயரெச்சம். வந்தான் சென்றான். வந்தான் சென்றான் என்பது வந்தான் என்பது முற்று, சென்றான் என்பது முன்னு, இதுவே இது முற்றெச்சம். பாடினாள் கண்ணகி. பாடினாள் கண்ணகி என்பது வினைமுற்றை முதலில் கொண்டு வருகிறது, இதனால் வினைமுற்று தொடர் இது. எனவே இங்கு சரியான விடை சென்று வந்தேன் என்பதுதான். அடுத்ததாக பண்புத்தொகை. பண்பு உருபுகள் அங்கே மறைந்து வரும். பண்புத்தொகை பாருங்கள், பண்பு பெயர் வந்திருக்கும், ஆன, ஆகிய என்ற பண்புறுப்புகள் அங்கே மறைந்து வந்திருக்கும். ஏ, இன் சொல், இன்மை ஆன சொல், இன்மையான சொல், இனிமை கூற்றல் சொல், இனிமையான சொல் என்று பொருள்படும். வீசு தென்றல், வீசுகின்ற, வீசும், வீசிய என்று பொருள்படும், இது வினைத்தொகை. இன்சொல் என்பது இனிமையான சொல் என்று பொருள் வருவதனால அதை பண்புத்தொகை என்று நாம் சொல்லலாம். இந்திய நாடு, இது இந்திய நாடு, அது இந்திய நாடு என்று ஒரு பெயர் சொல்லாது. கார் குழல், அதாவது மேகத்தை போன்ற குழல் என்று பொருள் வருகிறது, அதனால் இது ஓமை தொடர் என்று நாம் சொல்வோம். இந்திய நாடு, இது இருபெயரட்டு பண்புத்தொகை. எனவே இங்கு இன்சொல் என்ற ஏதான் சரியான விடை என்று நாம் சொல்லலாம். அடுத்ததாக தொடர்மொழி. மொழி 3 வகைப்படும் என்று பார்த்தோம். தனிமொழி, தொடர்மொழி, பொதுமொழி என்று சொல்வார்கள். தனிமொழி என்பது தனி சொல்லாக இருக்கும். தொடர்மொழி என்பது 2-3 சொற்கள் சேர்ந்து வருவது என்று ஒரு பொருளை தருவது. பொதுமொழி என்பது மேலோட்டமாக பார்த்தால் தனிமொழியைப் போல இருக்கும், ஆனால் அந்த சொல்லை பிரித்து பார்க்கும்போது அது ஒரு தொடர்மொழியாக இருக்கும். எனவே தனிமொழி போலவும் தொடர்மொழியைப் போலவும் இருக்கின்ற சொல்லை பொதுமொழி என்று சொல்வார்கள். இங்கே பாருங்கள், வா, போ, இது தனித்தனி சொற்கள், இது இல்லை. பி, கடமையை செய். கடமையை செய், கடமையை என்பது ஒரு மொழி, செய் என்பது ஒரு மொழி, அதாவது சொல். தாமரை, தாமரை என்பதை பிரித்தால் தாமரை, தாவும் மறை என பொருள்படும், எனவே அது பொதுமொழி. உரங்கள் என்று வருது, உரங்கள் என்பதும் ஒரு தனி சொல் தான். எனவே கடமையை செய், கடமையை செய் என்ற 2 மொழிகள், அதாவது சொற்கள் ஒரு தொடர் அமைவதனால இங்கே கடமையை செய் என்பது தான் தொடர்மொழி. எனவே சரியான விடை பி, கடமையை செய். அடுத்ததாக சொல் இசை அளபடை. அளபடைகள் 3 வகைப்படும் என்பது பார்த்தோம். அதாவது உயிர் அளபடை 3 வகைப்படும். செய்யுள் இசை அளபடை, இன்னிசை அளபடை, சொல் இசை அளபடை என்று. செய்யுள் ஓசை குறை ஏற்படும் போது அதை நிறைவு செய்ய வருவது தான் செய்யுள் இசை அளபடை. இனிய ஓசையை தருவதற்காக வருவது தான் இன்னிசை அளபடை. ஒரு பெயர் சொல் வினைச்சொல்லை போன்ற ஒரு பொருளை தருவதற்காக வருவது தான் சொல்லிசை அளபடை. அதற்கேற்றார் போல் எது இருக்கிறது என்று பார்ப்போம். கெடுப்பதும் என்று வந்தாலும் பிழை இல்லை, ஆனால் கெடுப்பதும் என்று வந்ததனால் இது இன்னிசை அளபடை, எனவே அதில் வராது. அடிதழி, அடியை தழுவி என்ற பொருள் வருவதனால் தழி, அடியை தழுவுதல் என்பது தழி என இங்கு வருகிறது. எனவே இங்கு தழுவுதல் என்ற பெயர்ச்சொல் தழுவி என்ற பொருளை தருவதனால இதுதான் சொல்லிசை அளபடியாக இருக்கும். ஓதல் என்பது இங்கு ஓசை குறைப்படுவதால் இது வரும், இது செய்யுளிசை அளபடை. அரங்கம் என்பது ஒற்றெழுத்துக்கள் மிகுந்து வருவதால் இது ஒற்றளபடை. எனவே இங்கு அடிதழி என்று சொல்லக்கூடியது தான் சொல்லிசை அளபடை. எனவே சரியான விடை பி, அடிதழி. 7, ஓமை தொகை, அதாவது ஓமை உருவு மறைந்து வருகின்ற தொடர் பார்ப்போம். கார் குழல். கார் என்றால் மேகம், குழல் என்றால் கூந்தல், மேகம் போன்ற கூந்தல். எனவே இதுதான் சரியான விடையாக இருக்க வேண்டும். மேகம் போன்ற கரிய கூந்தல் என்ற பொருளில் அது வருவதனால இதுதான் சரியான விடையாகும். கார்குழல், ஏ கார்குழல். சாரை பாம்பு. சாரை பாம்பு என்பது இருபெயரிட்டு பண்புத்தொகை. வீசு தென்றல், இது வினைத்தொகை. செந்தாமரை, இது பண்புத்தொகை. எனவே இங்கு சரியான விடை ஏ கார்குழல். அடுத்து பெயரெச்சத் தொடர்.
எச்சம் பெயரை கொண்டு முடிந்தால் அதை பெயரெச்சம் என்று சொல்கிறோம். பாருங்கள், ஏ வந்து நின்றான். வந்து என்ற சொல் நின்றான் என்று வினைமுற்றை கொண்டு முடிவதனால் அது வினையெச்சத்தொடர். பரந்த விமானம். பரந்த என்ற சொல் விமானம் என்று பெயரை கொண்டு முடிவதால் இதுதான் பெயரெச்சம். பரந்த என்ற சொல் விமானம் என்ற பெயரை கொண்டு முடிவதால் இதுதான் பெயரெச்சத் தொடர். அடுத்து பறந்து வந்தான். இதுவும் வினையெச்சத் தொடர் தான். வந்தான் பறந்து, இது வினைமுற்று தொடர். எனவே இங்கு சரியான விடை பி, பரந்த விமானம். பரந்த விமானம் என்பதுதான் இங்கு பெயரெச்சம், அதான் பெயரெச்சத் தொடர். சரியான விடை பி. அடுத்து முன்னிலை வினைகள், அதாவது முன்னால் இருப்பவர்களை நாம் எப்படி சொல்லுகிறோம் என்பதை பற்றி இருக்கும். பாருங்கள், வினைகள். வினைச்சொல் முன்னிலையில் இருப்பவர்களை பற்றி குறிக்கும். பாருங்கள், ஏ நடந்தான், அவன் நடந்தான். எனவே இது படர்க்கை. நடந்தாய், நீ நடந்தாய். நீ என்பது முன்னிலை பெயர். எனவே நீ நடந்தாய் என்பது தான் இங்கே முன்னிலை வினையாக இருக்கும். சி வந்தான், அவன் வந்தான். இது படர்க்கை. டி வந்தோம், தன்மை பெயர். நாங்கள் வந்தோம். நாங்கள் வந்தோம் என்பது தன்மை பெயர். எனவே இங்கு நடந்தாய் என்பதுதான் முன்னிலை வினையாகும். இங்கு நடந்தாய் என்பது முன்னிலை வினை. எனவே இங்கு சரியான விடை டி, நடந்தாய். அடுத்ததாக உற்றது உரைத்தல் விடை. உற்றது உரைத்தல் விடை. உற்றது என்றால் விடையில் பல வகை உண்டு என்று நாம் பார்த்தோம். அதில் ஒரு செயலை செய்யும்போது இந்த செயலை என்னால் செய்ய முடியாது, அதற்கான காரணம் இதுதான் என்று ஒன்று நாம் சொல்கிறோம் இல்லையா, அதுதான் உற்றது உரைத்தல். அதாவது தனக்கு உற்றதை, தனக்கு ஏற்பட்டதை உரைத்தல், அதுவே விடையாக அமைதல். பாருங்கள், ஏ விளையாட வருகிறாயா என்ற வினாவிற்கு கால் வலிக்கும் என உரைப்பது. அதாவது நான் விளையாடினால் எனக்கு கால் வலிக்கும். எனவே இங்கு அது எதிர்காலத்தில் இருக்கிறது. அதனால் அது உருவது கூறல் என்ற விடைக்கு சரியானது. விளையாட வருகிறாயா என்ற வினாவிற்கு கால் நொந்தது என்றால் கால் வலிக்கிறது என உரைப்பது. எனவே இப்போது எனக்கு கால் வலிக்கிறது, அதனால் என்னால் விளையாட வர முடியாது என்ற பொருளை. எனவே இதுதான் சரியான விடை. அடுத்து பாருங்கள், சி ஆடலாமா என்ற வினாவிற்கு உடம்பு வலிக்கும் என உரைப்பது. ஆடலாமா என்ற வினாவுக்கு உடம்பு வலிக்கும், ஆடினால் உடம்பு வலிக்கும். இது எதிர்காலத்தில் நடப்பது, இங்கு வராது. அது உருவது பொருளில் இது சரியாக இருக்கலாம். பாடலாமா என்ற வினாவிற்கு தொண்டை வலிக்கும் என்று சொல்வது. இதுவும் உருவது உரைத்தலுக்கு நிகரானது. எனவே இங்கு உற்றது உரைத்தல் என்று சொல்வதும் தனக்கு இப்போது ஏற்பட்டதை சொல்வது தான் உற்றது உரைத்து. தனக்கு இப்போது என்ன ஏற்பட்டது என்பதை சொல்வது தான் உற்றது உரைத்தல். எனவே விளையாட வருகிறாயா என்ற வினாவிற்கு கால் நொந்தது என உரைப்பது தான் சரியான விடை. எனவே பி தான் இங்கு சரியான விடை. 11 பாலை திணைக்குரிய தொழில். பாலை திணை அந்த திணைக்குரிய தொழில். ஒவ்வொரு திணைக்கு என்னென்ன தொழில்கள் என்று இருக்கிறது நாம் பார்த்தோம். ஆணிரை மேய்த்தல், இது முல்லை திணைக்குரிய தொழில். உழவு தொழில் செய்தல், இது மருத நிலத்திற்குரிய தொழில். நிறை கவர்தல், நிறை என்றால் இங்கு பசுக்களை கவர்தல், நிறை கவர்தல், இதுதான் பாலை திணையினுடைய தொழிலாக இருக்கும். மீன் பிடித்தல், இது நெய்தல் திணைக்குரிய தொழில். எனவே இங்கு சி என்பதுதான் சரியான விடை. நிறை கவர்தல் என்பதுதான் சரியான விடை. நிறை கவர்தல் என்றால் ஆணிரைகளை கவர்ந்து செல்லுதல் என்று பொருள். அடுத்ததாக குழல் வினா, அதாவது ஒரு பொருளை வாங்க வேண்டும் என்பதற்காக வினாவுவது. ஒரு பொருளை வாங்குவதற்காக கடைக்காரரிடம் சென்று வினாவுவது. பாருங்கள், எது? ஏ ஒரு பொருளை வாங்கும் பொருட்டு வினாவும் வினா. ஒரு பொருளை வாங்கும் பொருட்டு வினாவும் வினா, இது சரியாக உள்ளது. ஒரு பொருளை வழங்கும் பொருட்டு, அதாவது கொடுப்பதற்காக வினாவும் வினா. ஒரு பொருளை தருவதற்காக இங்கு நாம் கேட்பது இல்லை. எனவே அது தவறான விடை. ஒரு பொருளை யாசிக்கும் பொருட்டு வினாவும் வினா. யாசித்தல் என்று வேண்டும் என்று யாசிப்பது, அதுவும் சரியான விடை இல்லை. ஒரு பொருளை களவாடும் பொருட்டு வினாவும். இங்கு களவாடு என்பது வரும், அதுவும் தவறு. எனவே ஒரு பொருளை கடைக்காரரிடம் சென்று ஒரு பொருளை வாங்குவதற்காக எழுப்பப்படும் வினாதான் குழல் வினா என்று பொருள். எனவே இங்கு சரியான விடை ஏ,
ஒரு பொருளை வாங்கும் பொருட்டு வினாவும் வினா. அடுத்ததாக முன்னிலை பெயர்கள். முன்பே சொன்னால் தன்மை முன்னிலை படர்க்கை என்றும் மூவிட பெயர்களில் எது முன்னிலை பெயர்கள் என்று பார்ப்போம். அவன் அவர்கள் இது படர்க்கை பெயர்கள். நான் நாங்கள் இது தன்மை பெயர்கள். யான் யாம் இதுவும் தன்மை பெயர்கள் தான். நீர் நீவீர் இதுதான் முன்னிலையில் இருக்கிறது. நமக்கு முன்னால் இருப்பவரை அடைக்கின்ற ஒரு சொல்லாக இருக்கும் பார். நீவீர் நீர் என்று சொல்வது. எனவே இது முன்னிலை பெயர். எனவே இங்கு நீர் நீவீர் என்கின்ற நீதான் சரியான விடை. உரிச்சொல் தொடர், அதாவது உரிச்சொல் வருகின்ற ஒரு தொடர் பாருங்கள். அவரே சொன்னார், அவரே சொன்னார் ஏகாரம் வந்துள்ளது. அவரே சொன்னார் அதுவும் இல்லை. பாடினால் விமலா இது வினைமுற்று தொடராக இருக்கிறது. சால புகழ்ந்தான் உரு தவ நனி சால என்பதெல்லாம் உரிச்சொல். எனவே இங்கு சால புகழ்ந்தான் என்பதுதான் சரியான விடை. சால புகழ்ந்தான் என்பது இங்கு சரியான விடை. சால என்பது உரிச்சொல். அந்த உரிச்சொல்லை கொண்டு இந்த தொடர் வருவதனால் உரிச்சொல் தொடர் என்று நாம் சொல்கிறோம். கண்ணாவா இது விழித்தொடர். எனவே இங்கு சரியான விடை சி சால புகழ்ந்தான். 15 இறுதியாக வேற்றுமை தொகை, அதாவது வேற்றுமை உருபு மறைந்து வருகின்ற தொடர் வேற்றுமை தொகை. பாருங்கள். ஊறுகாய் இது வினைத்தொகை. மொழி கற்றான் மொழியை கற்றான். இங்கு ஐ என்ற இரண்டாம் வேற்றுமை உருபு மறைந்து வருகிறது. அதனால் மொழியை கற்றான் என்ற மொழி கற்றான் என்பதுதான் சரியாக விடையாக இருக்க வேண்டும். இந்திய நாடு இருபெயரட்டு பண்பு தொகை. அடுத்து கார்குழல் மேகம் போன்று இது ஓமை தொகை. எனவே மொழியை கற்றான் என்கின்ற மொழி கற்றான் என்பதுதான் இங்கு சரியான விடை. எனவே பி சரியான விடை. அடுத்ததாக கோடிட்ட இடங்களை நிரப்புக. இதிலும் 5 வினாக்கள் கேட்கப்படும். ஏதேனும் 3க்கு மட்டும் நாம் விடை தர வேண்டும். பாருங்கள். 1. விகுதி பெறாமல் வினைப்பகுதியே தொழிற்பெயராதல் டேஷ் பெயராகும். விகுதி பெறாமல் வினைப்பகுதியே தொழிற்பெயராதல் கோடு பெயராகும். எனவே இங்கு இந்த காலியிடத்தில் விகுதி பெறாமல் பகுதியே வினைப்பகுதி வினைச்சொல்லின் பகுதியே தொழிற்பெயராக வருவது. அதை நாம் என்ன சொல்கிறோம்? முதல் நிலை தொழிற்பெயர் என்று சொல்கிறோம். எனவே இங்கு ஏ என்கின்ற முதல் நிலை தொழிற்பெயர் அதுதான் சரியான விடை. முதல் நிலை திரிந்த தொழிற்பெயர் என்று நாம் சொல்ல முடியாது. ஏனென்றால் அங்கு முதல் நிலை திரிந்து வருவதில்லை. வினையால் அணையும் பெயர் என்றும் நாம் சொல்ல முடியாது. எனவே இங்கு சரியான விடை முதல்நிலை தொழிற்பெயர் ஏ இங்கு சரியான விடை. 2. முற்று பெறாத வினை பெயர் சொல்லை தொடர்வது கோடு எனப்படும். முற்று பெறாத வினை அதாவது எச்சு வினை பெயர் சொல்லை தொடர்ந்து முற்று பெறும். அதை நாம் என்ன சொல்கிறோம்? பெயரை கொண்டு முடிந்தால் பெயரெச்சம் என்று சொல்கிறோம். வினையை கொண்டு முடிந்தால் வினையெச்சம் என்று சொல்கிறோம். எனவே இங்கு முற்று பெறாத வினை பெயர் சொல்லை கொண்டு தொடர்வது டேஷ் எனப்படும், அதாவது பெயரெச்ச தொடர் எனப்படும். எனவே இங்கு ஏ பெயரெச்ச தொடர் என்பதுதான் சரியான விடை. வினையெச்சம் என்று சொல்ல முடியாது, வினைமுற்று தொடர் என்றும் சொல்ல முடியாது. இடைச்சொல்லும் இல்லாமல் இருப்பதனால் அது இடைச்சொல் தொடர் என்றும் சொல்ல முடியும். எனவே இங்கு சரியான விடை பெயரெச்ச தொடர் ஏ. 3. இலக்கண முறைப்படி பிழையுடையது எனினும் ஏதேனும் ஒரு காரணம் கருதி பிழையன்று என ஏற்றுக்கொள்ளப்படுவது கோடு ஆகும். அதாவது இலக்கண முறைப்படி பிழையானதாக இருக்கும், இருந்தாலும் ஏதேனும் ஒரு காரணத்தின் அடிப்படையில் பிழையன்று என்று ஏற்றுக்கொள்வதை நாம் என்ன சொல்கிறோம்? வழுவமைதி என்று சொல்கிறோம். எனவே இங்கு சரியான விடை வழுவமைதி. பிழையாக இருக்கும் இலக்கணத்தின்படி, ஆனாலும் அது ஒரு காரணத்தை கருதி ஏற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். அதைத்தான் நாம் வழுவமைதி என்று சொல்கிறோம். 4. அகத்திணை கோடு வகைப்படும். எத்தனை வகைப்படும் என்று பொருள். அகத்திணை அன்பின் 5 என்று சொன்னால் அது 5 வகைப்படும். 8 கிடையாது, 6 கிடையாது. எனவே இங்கு 7 என்பதுதான் சரியான விடை. அகத்திணை 7 வகைப்படும். எனவே இங்கு சரியான விடை பி 7. 5. ஓமைக்கும் பொருளுக்கும் இடையில் ஓம உருவு மறைந்து வருவது
கோடு எனப்படும். அதாவது ஓமைக்கும் பொருளுக்கும் இடையில் ஓம உருவு மறைந்து வருவதை டேஷ் எனப்படும். அதை என்ன ஓமை உருவு மறைந்து வந்தால் ஓமை தொகை என்று சொல்கிறோம். எனவே இங்கு ஓமை தொகை என்பதுதான் சரியான விடை. பி இங்கு சரியான விடை. ஓமை தொகை என்ற பி தான் இங்கு சரியான விடை. 6. மணமுழா நெல்லரிக்கிணை ஆகிய இரண்டும் மணமுழா நெல்லரிக்கிணை ஆகிய இரண்டும் டேஷ் திணைகளுக்குரிய பறைகளாகும். மணமுழா நெல்லரிக்கிணை ஆகிய இரண்டும் டேஷ் திணைகளுக்குரிய பறைகளாகும். என்ன திணை? குறிஞ்சிக்கு வராது, முல்லைக்கும் வராது, நெய்தலுக்கும் வராது. எனவே மருதம் என்பதுதான் இங்கு சரியான விடை. சி மருதம் என்பது இங்கு சரியான விடை. சிதறி கிடைக்கும் சொற்களை பொருளுக்கு ஏற்றவாறு ஒன்றோடு ஒன்று சேர்த்து பொருள் கொள்வது டேஷ் எனப்படும். அதாவது சிதறி கிடக்கும் இங்கும் அங்கும் ஒரு செய்யுளில் இங்கும் அங்கும் சிதறி கிடக்கும் சொற்கள் எல்லாம் ஒன்று சேர்த்து ஒரு பொருள் கொள்வது. அதை தான் நாம் கொண்டு கூட்டு பொருள்கோள் என்று சொல்கிறோம். எனவே இங்கு பி சரியான விடை. கொண்டு கூட்டு பொருள்கோள். அஃறிணையில் பலவற்றை குறிப்பது. பெண்பால் என்பது ஒருமை, உயர்திணை ஒருமை. பலர்பால் என்பது உயர்திணை பன்மை. ஒன்றன் பால் என்பது அஃறிணை ஒருமை. பலவின் பால் என்பது அஃறிணை பன்மை. எனவே பலவின் பால் என்பது தான் இங்கு சரியான விடை. டி தான் இங்கு சரியான விடை. இடைச்சொல்லுடன் பெயரோ வினையோ தொடர்வது டேஷ் தொடராகும். இடைச்சொல்லுடன் பெயரோ வினையோ தொடர்வது டேஷ் தொடராகும். அதாவது இடைச்சொல்லை தொடர்ந்து ஒரு தொடர் அமைதல். அது என்ன தொடர் என்று எளிமையாக சொல்லிவிடலாம். இடைச்சொல் தொடர், இடைச்சொல் தொடர் என்று சொல்லிவிடலாம். எனவே இங்கு டி என்பது தான் சரியான விடை. சொற்கள் பல தொடர்ந்து நின்று பொருள் தருவது. சொற்கள் பல தொடர்ந்து வந்து பொருள் தருவது. தனியாக வந்தால் அது தனிமொழி என்று சொல்கிறோம். ஒன்றுக்கு மேற்பட்ட சொற்கள் தொடர்ந்து வந்தால் அது தொடர்மொழி என்று சொல்கிறோம். ஒரே சொல்லாக இருக்கும், பிரித்து பார்க்கும்போது 2-3 சொற்களாக வரும், அதை பொதுமொழி என்று சொல்வோம். எனவே இங்கு சொற்கள் பல தொடர்ந்து நின்று பொருள் தருவது என்ன சொல்கிறோம்? தொடர். ஏ என்பது தான் இங்கு சரியான விடை. தொகைநிலை தொடர்கள் இல்லாத வேறு சொற்கள் மறைந்து நின்று பொருள் தருவது. அதாவது தொகைநிலை தொடர்களில் இல்லாத வேறு சில சொற்கள் மறைந்து நின்று பொருள் தருவது. அதாவது வேற்றுமை உருவு மறைந்து வந்தால் வேற்றுமை தொகை என்று சொல்கிறோம். ஓமை உருவு மறைந்தால் ஓமை தொகை என்று சொல்கிறோம். பண்புருவு தொக்கி வந்தால் பண்பு தொகை என்று சொல்கிறோம். ஆனால் இது மாதிரியான எந்த உருவுகளும் இல்லாமல் வேறு சில சொற்கள் மறைந்து வருவதைத்தான் நாம் என்ன சொல்கிறோம்? அன்மொழி தொகை என்று சொல்கிறோம். எனவே இங்கு சரியான விடை டி அன்மொழி தொகை. அளபடைகள் டேஷ் வகைப்படும். அளபடைகள் எத்தனை வகைப்படும்? ஒற்றளபடை, உயிரளபடை. அதாவது உயிரளபடை, ஒற்றளபடை என அளபடைகள் 2 வகைப்படும். எனவே இங்கு 2 என்பது தான் சரியான விடை. உயிரளபடை எத்தனை வகைப்படும் என்றால் அது 3 வகைப்படும். செய்யுள் இசை அணி அளபடை, இன்னிசை அளபடை, சொல்லிசை அளபடை என 3 வகைப்படும். ஆனால் இங்கு அளபடைகள் என்று பொதுவாக கேட்டதால் 2 என்பதுதான் சரியான விடை. எனவே பி என்பதுதான் இங்கு சரியான விடை. அகம் புறம் ஆகிய இரண்டும் டேஷ் இலக்கணம் ஆகும். எந்த இலக்கணத்தை அகம் என்றும் புறம் என்றும் பிரித்திருக்கிறார்கள் என்றால் பொருள் என்ற இலக்கணத்தை தான். எனவே பொருள் இலக்கணம் தான் இங்கு சரியான விடை. சி தான் இங்கு சரியான விடை. தலை வலிக்கிறது டேஷ் விடை. ஒரு செயலை செய்யும்போது அந்த செயலை என்னால் செய்ய முடியாது, எனக்கு இப்பொழுது தலை வலிக்கிறது என்று சொல்லும்போது அதை எதை நாம் விடையாக கூறுகிறோம் என்ற அந்த அடிப்படையில் விடைகள் பல வகைப்படும். அதில் ஒரு வகை விடை தான் இப்படி. எனவே அது எந்த வகை விடை என்று சொல்லி பார்த்தால் உருவது கூறல் என்றால் ஏற்பட போவதை கூறுவது என்பதை அங்கு சரியாக வராது. உற்றது உரைத்தல்னா தனக்கு இப்பொழுது தலைவலிக்கிறது, எனக்கு தனக்கு உற்றதை உரைப்பதால் இதுதான் சரியான விடை. தலை வலிக்கிறது என்பது தான்
உற்றது உரைத்தல் என்ற விடைக்கு சரியானது. ஐய வினா அதுவும் வராது. இனமொழி வினா விடை அதுவும் வராது. எனவே இங்கு பி சரியான விடை. உயர்திணைக்குரிய பால் பிரிவுகள், அதாவது உயர்திணையில் இருக்கின்ற பால், ஆண் பால், பெண் பால், பலர்பால், இந்த 3 பால்கள் தான் உயர்திணையில் வருகின்ற பால்கள். எனவே அந்த உயர்திணைக்குரிய பால் பிரிவுகளை பார்ப்போம். ஆண் பால், பெண் பால், இன்னொன்று இருக்கிறது ஆண் பால், பெண் பால், பலர்பால். இதுதான் சரியான விடை. ஒன்றன் பால் பலவின் பால். எனவே இங்கே உயர்திணையில் வருகின்ற பால்கள் ஆண் பால், பெண் பால், பலர்பால். இந்த 3ம் தான் உயர்திணைக்குரிய பால்கள். பி என்பது தான் சரியான விடை. அடுத்ததாக இலக்கண குறிப்பு எழுதுக. ஏதேனும் 3னுக்கு மட்டும். இங்கும் 5 வினாக்கள் கேட்கப்படும். ஏதேனும் 3க்கு மட்டும் நாம் விடையளிக்க வேண்டும். பாருங்கள். 1 ஆடுக. ஆடுக என்று வந்தாலே க, இய, இயர் என்று முடியும் வினைச்சொல் என்ன வினைச்சொல்லாக இருக்கும்? வியங்கோல் வினைமுற்றாக இருக்கும். ஏ வியங்கோல் வினைமுற்று, பி பண்புத்தொகை இல்லை, வினையால் அணையும் பெயரும் இல்லை, பொயிர் பெயரும் இல்லை. எனவே இங்கு வியங்கோல் வினைமுற்றுத்தான் க, இய, இயர் என்னும் விகுதிகளை பெற்று வரும். வியங்கோல் வினைமுற்று ஏ. செந்தி, செம்மை கூட்டல் தீ, செந்தி, செம்மை கூட்டல் தீ என்பதுதான் செந்தி என்று ஆனது. எனவே செம்மை என்ற நிறத்தின் பெயர் வந்துள்ளதால் அது பண்புத்தொகைத்தான், வினைத்தொகை ஆகாது. இருபெயரிட்டு பண்புத்தொகை ஆகாது, உம்மை தொகையும் ஆகாது. செம்மையான தீ என்று வருகின்ற பண்புத்தொகை தான் இங்கு சரியான. ஏ என்பது தான் இங்கு சரியான விடை. முகிழ்ந்த. முகிழ்ந்த என்ற ஒரு சொல்லு, அது எதை கொண்டு முடிகிறது என்று நாம் பார்க்கலாம். எனவே இது ஒரு எச்சம், முற்று பெறாத வினைச்சொல் முகிழ்ந்த என்று. முகிழ்ந்த மலர் என்று வரலாம். எனவே அது பெயரை கொண்டுதான் முடியும். பொதுவாக தகர ஈறு பெற்ற எச்சங்கள் அனைத்துமே பெயரெச்சமாக இருக்கும். படித்த பையன், வந்த பெண் அப்படின்று வரும்போதெல்லாம் அது பெயரெச்சமாகத்தான் இருக்கும் பொதுவாக. எனவே முகிழ்ந்த என்பதும் பெயரெச்சம் தான். பி என்பதுதான் சரியான விடை. நடந்து வந்தான். நடந்து வந்தான். நடந்து என்பது எச்சம், வந்தான் வினைமுற்று. நடந்து என்ற எச்சம் வந்தான் என்ற வினையை கொண்டு முடிவதனால் இது வினையெச்சம். எனவே இதை வினையெச்சத் தொடர் என்று சொல்லலாம். உம்மை தொகை சொல்ல முடியாது, வினையெச்சத் தொடர் சொல்லலாம். பெயரெச்சத் தொடர், பெயரை கொண்டு அது முடியவில்லை, எண்ணும்மை என்று சொல்ல முடியாது. எனவே பி வினையெச்சத் தொடர் என்பது தான் இங்கு சரியான விடை. வாழ்த்துவோம். வாழ்த்துவோம், ஓம் என்று முடிகிறது என்றாலே அது தன்மை பன்மை. நாங்கள் வாழ்த்துவோம் என்று சொல்லி பாருங்கள், சரியாக இருக்கும். தன்மை ஒருமை வினைமுற்று சரியில்லை, ஒருமை கிடையாது. தன்மை பன்மை வினைமுற்று, நாங்கள் வாழ்த்துவோம். நாங்கள் என்பது தன்மை பன்மை, எனவே அதுதான் சரியானது. படற்கை ஒருமை வினைமுற்று, அதுவும் சரியில்லை. படற்கை பன்மை வாழ்த்தினார்கள் என்று வரணும், அதுவும் தவறானது. பி தன்மை பன்மை வினைமுற்று தான் சரியான விடை. இரவு பகல். இரவு பகல் என்றாலே இரவும் பகலும் என்பது தான் இரவு பகல் என வருகிறது. இரவும் பகலும் என்று வரும்போது எண்ணும்மையாகும். இரவு பகல் என்ற அந்த என்பது மறைந்து வருவதனால் இது உம்மை தொகை. எனவே உம்மை தொகை என்ற ஏ தான் சரியான விடை. அன்மொழி தொகை சொல்ல முடியாது, எண்ணும்மை என்று சொல்ல. இரவும் பகலும் என்று வந்திருந்தால் சொல்லலாம், உம்மை தொகை என்று சொல்ல முடியாது. ஏ உம்மை தொகை தான் சரியான விடை. வினவியவன். வினவினான் என்றால் வினைமுற்று. வினவியவன் அப்படின்னு வரும்போது வினவிய அவன், அதாவது வினைமுற்று இங்கு பெயராக மாறுகிறது. அதனால் இது வினையால் அணையும் பெயர். வினவியவன் என்று வருவதனால் வினவினான் என்றால் வினைமுற்று. வினவியவன் என்று சொல்வது வினவிய அவனை என்று அவனை குறிப்பிடுவதனால் அது யார் வினவினானோ அவனை குறிப்பிடுவதால் அது
வினையால் அணையும் பெயராக மாறுகிறது. எனவே இங்கு பெயர் சொல் தவறானது, வினைச்சொல் தவறானது, பெயரெச்சம் தவறானது. வினையால் அணையும் பெயர் டி, வினையால் அணையும் பெயர் என்பதுதான் சரியான விடை. வரு புனல், புனல் என்றால் வெள்ளம். வரு புனல், வருகின்ற, வந்த, வரும் என்ற 3 காலங்களும் மறைந்து வருவதனால 3 காலங்களும் மறைந்து வருகின்ற தொகையை என்ன சொல்வோம்? வினைத்தொகை என்று சொல்வோம். எனவே இங்கு வருபுணல் என்பது வினைத்தொகையை குறிக்கிறது. பாருங்கள், வேற்றுமை தொகை இல்லை, வினைமுற்று தொகையும் இல்லை, உவமை தொகை சொல்ல முடியாது. வினைத்தொகை டி, வினைத்தொகை என்பதுதான் இங்கு சரியான விடை. வருபுணல் 3 காலங்களும் இங்கு மறைந்து வருவதனால் அதை வினைத்தொகை என்று நாம் சொல்கிறோம். அடுத்து 9 பரு. இங்கே பரு என்பது சொல்லிசை அல்லபடியாகும். என்றால் பரு உ என்பது இங்கு சொல்லில் இசையை கூட்டுவதற்காகத்தான் இந்த உ இங்கே நீண்டு ஒலிக்கிறது. எனவே இதை சொல்லிசை அல்லபடை என்று சொல்வார்கள். அடுத்ததாக வாழ்த்துவோம், நாங்கள் வாழ்த்துவோம் என்று எடுத்துக்கொள்ளுங்கள். இப்போ நாங்கள் என்பது என்ன? நாம் அல்லது நாங்கள் என்று வரும்போது தன்மை பன்மை. வாழ்த்துவோம் தன்மை பன்மை வினைமுற்று. எனவே தன்மை ஒருமை வராது. நாங்கள் வாழ்த்துவோம், நாம் வாழ்த்துவோம் என்று வரும்போது தன்மை பன்மையாக வருகிறது. சரியான விடை தன்மை பன்மை. வாரா, அதாவது வாரா என்பது வினைத்தொகையும் கிடையாது, விழித்தொடர் என்றும் சொல்ல முடியாது, தொழிற்பெயர் என்றும் அதை சொல்ல முடியாது. வராது என்பதுதான் பன்மையில் வரும்போது வாரா என்று வரும். எனவே இது ஈறுகெட்ட எதிர்மறை பெயரெச்சம். வாரா குதிரை, வாரா மாடு என்று சொல்லும்போது வாரா என்று வருகிறது. எனவே இதை வாரா என்பதற்கு எடுத்துக்காட்டாக நாம் சொல்லலாம். எனவே இங்கு சி, ஈறுகெட்ட எதிர்மறை பெயரெச்சம் என்பதுதான் சரியான விடை. ஒரு நசை, நசை என்பது தான் இங்கே நசை, அதாவது நசை என்ற விருப்பம் என்ற சொல்லை விரும்பி என்ற பொருள் வருவதற்காக இங்கு அளபடை வருகிறது. எனவே இது சொல் இசை அல்லபடியாகும். செய்யுள் இசை அல்லபடியும் கிடையாது, இன்னிசை அல்லபடியும் கிடையாது, சொல் இசை அல்லபடியாக இதை சொல்லலாம். எனவே சி என்பது தான் இங்கு சரியான விடை. கை தொழுது, இது எந்த தொகை? கை தொழுது என்பது ஓமை தொகை சொல்ல முடியாது, பண்பு தொகை சொல்ல முடியாது, வினைத்தொகை சொல்ல முடியாது, வேற்றுமை. கையால் தொழுது, கையால் என்ற 3ஆம் வேற்றுமை உருவு மறைந்து வருவதால் கையால் தொழுது என்பது சரியான விடை. எனவே இது பி, வேற்றுமை தொகை என்பதுதான் இதற்கு சரியான விடை. அத்திக்காய், அத்திக்காய் என்று சொல்வது ஒரு காய் குறிக்கிறது. ஆனால் அதை பிரித்து பொருள் கொண்ட அந்த திக்கில் காய், அந்த திசையில் காய் என்ற பொருளையும் தருகிறது. எனவே இது தனிமொழியாகவும் தொடர்மொழியாகவும் இருப்பதனால இதை பொதுமொழி என்று நாம் சொல்லலாம். எனவே இங்கு சி என்பது சரியான விடை. இரவு பகல், இரவும் பகலும் என்றது தான் இரவு பகல் என்று தொக்கி வருகிறது. எனவே இங்கு என்பது மறைந்து வருவதால் இதை உம்மை தொகை என்று நாம் சொல்லலாம். இரவும் பகலும், இரவு பகல் என்பது உம்மை தொகைக்கு எடுத்துக்காட்டு. பி சரியான விடை. அடுத்ததாக கூறியவாறு செய்க. எவையேனும் ஒன்றினுக்கு மட்டும் விடை தருக. உறார்க்கு உருநோய் உரைப்பாய், அளபடையை கண்டறிக. உறார்க்கு, இதில் எந்த அளபடை வந்திருக்கிறது என்று பார்க்க வேண்டும். ஒற்றெழுத்து அளபெடுத்து வரவில்லை, எனவே அது ஏ தவறான விடை. உறார்க்கு இன்னிசை அளபடை என்றும் சொல்ல முடியாது, சொல்லிசை அளபடை என்றும் சொல்ல முடியாது, செய்யுள் இசை அளபடை என்று சொல்லலாம். ஏனென்றால் உறார்க்கு என்பதில் ஓசை நிறைவு செய்வதற்காக அங்கே அந்த அகரம், உறார்க்கு அங்கே அகரம் வந்துள்ளது. எனவே இங்கு செய்யுள் இசை அளபடை என்பதுதான் சரியான விடை. டி சரியான விடை. ஞாயிறு திங்கள் இருபெயரற்று பண்பு தொகையாக மாற்றுக. அதாவது சிறப்பு பெயர் முன்னும் பொது பெயர்
பின்னும் வருவதுதான் இருபெயரட்டு பண்புத்தொகை. இங்கு ஞாயிறு என்பது ஞாயிற்றுக்கிழமையை குறிக்கிறது. சித்திரை என்பது மாதத்தை குறிக்கிறது. எனவே ஞாயிற்றுக்கிழமை, கிழமை என்பது பொதுச்சொல். இப்படி சேர்த்து எழுதும்போது ஞாயிற்றுக்கிழமை, சித்திரை மாதம் இப்படி எடுத்துக்கொண்டால் இருபெயரட்டு பண்புத்தொகையாக அது மாறிவிடுகிறது. பாருங்கள், கிழமை, ஞாயிறு, மாதம், சித்திரை இது சரியில்லை. கிழமை, மாதம் சரியில்லை. ஞாயிற்றுக்கிழமை, சித்திரை மாதம் இதுதான் சரியான விடை. எனவே இங்கு சி ஞாயிற்றுக்கிழமை, சித்திரை மாதம் என்பது சரியான விடை. நன்மையான மொழி, இது பண்புத்தொகையாக மாற்றுக. நன்மை கூட்டல் மொழி நன்மையான மொழி என்று வருகிறது. அதை தொகையாக மாற்ற வேண்டும். எனவே நன்மொழி என்று சொன்னால் சரியாக இருக்கும். நம்மை மொழி தவறு, மொழி நன்மை அதுவும் தவறு. நன்மொழி சி நன்மொழி சரியாக உள்ளது. நன்மை அதுவும் தவறு. இங்கு சரியான விடை சி நன்மொழி என்பதுதான். சொக்கவெள்ளி பார்க்குடமோ அமுத ஊற்றோ வினா வகையை கூறுக. சொர்க்க வெள்ளி பார்க்குடமோ அமுத ஊற்றோ என்று ஒரு ஐயம், சந்தேகம் வரும்படியாக இங்கு வினாக்கள் எழுப்பப்படுவதனால இதை ஐய வினா என்று சொல்வார்கள். சொக்கவெள்ளி பார்க்குடமோ அமுத ஊற்றோ என்று வருவதனால் இதை ஐய வினா என்று சொல்லலாம். கயிறோ பாம்போ என்று சொல்கிறோம் இல்லையா, அதுபோல தான் இதுவும் வந்துள்ளது. எனவே இங்கு சரியான விடை பி ஐய வினா. இளவேனிற்காலம் பெரும்பொழுதிற்கான மாதங்களை எடுத்தெழுதுக. இளவேனிற்காலம் பெரும்பொழுதிற்கான அதாவது இந்த இளவேனிற்காலம் எந்தெந்த மாதங்களில் வரும் என்பதை எழுதுக என்று சொல்கிறார். எனவே சரியான விடை இங்கு சித்திரை வைகாசி தான் இளவேனிற்காலம். ஆனி ஆடி வராது, ஆவணி புரட்டாசியும் வராது, ஐப்பசி கார்த்திகையும் வராது. எனவே இங்கு இளவேநீர் காலத்திற்குரிய பெரும்பொழுது மாதங்கள் சித்திரை வைகாசி. ஏ சரியான விடை. கொல் தொழிற்பெயர் விகுதி சேர்த்து எழுதுக. கொல் என்ற வினைச்சொல்லுடன் தொழிற்பெயர் விகுதி ஏதேனும் சேர்த்து எழுத வேண்டும். எதை சேர்த்து எழுதினால் சரியாக இருக்கும் என்று பாருங்கள். கொல்லுகின்ற இது சரியில்லை, இது காலத்தை காட்டுகின்றது. கொன்ற இதுவும் பெயரச்சமாக இருக்கிறது. கொலை கொல் கூட்டல் ஐ, ஐ என்பது தொழிற்பெயர் விகுதி. எனவே இங்கு சரியாக இருக்கும். கொலை என்பது தான் சரியாக இருக்கும். ஐ என்பது தொழிற்பெயர் விகுதி, அதுதான் சரியான விடையாக இருக்கும். எனவே இங்கு சரியான விடை சி கொலை என்பது தான். பள்ளி படிப்பு எவ்வகை தொகை? எவ்வகை தொகைநிலை தொடர். பள்ளி படிப்பு அதாவது பள்ளி படிப்பு என்பது என்ன? எந்த வேற்றுமை தொகை என்று சொல்கிறார்களா? பண்புத்தொகை கிடையாது, வினைத்தொகையும் கிடையாது. உருவும் பயனும் உடன் தொக்க தொகை, அதாவது பள்ளியில் தரப்படுகின்ற படிப்பு என்று நாம் எடுத்துக்கொள்ளலாம். பள்ளியில் தரப்படும் படிப்பு, எனவே பள்ளி படிப்பு. பள்ளியில் என்ற ஏழாம் வேற்றுமை உருவும் தரப்படும் என்ற பயனிலையும் உடன் தூக்கி வருவதனால் பள்ளி படிப்பு என்பது உருவும் பயனும் உடன் தொக்கு தொகை என்பதற்கு சரியான எடுத்துக்காட்டாக உள்ளது. எனவே இங்கு சரியான விடை டி உருவும் பயனும் உடன் தொக்க தொகை. பறவைகள் பறந்தது வழுவை நீக்கி எழுதுக. பறவைகள் என்பது பன்மை, பறந்தது ஒருமை. இந்த பயனிலை ஒருமையில் முடியும். எனவே எழுவாய் பன்மையில் இருந்தால் அதன் பயனிலையும் பன்மையில் தான் இருக்க வேண்டும். பறவைகள் பறந்தன என்று வந்தால் சரியான விடை பறவைகள் பறந்தன. பறவை பறந்தன தப்பு. பி பறவைகள் பறந்தன சரியாக உள்ளது. பறந்தன பறவை அதுவும் சரியில்லை. பறவை பறக்கின்றன அதுவும் சரி. எனவே இங்கு பி பறவைகள் பறந்தன என்பது சரியான விடை. வாராயோ ஒரு பதில் கூறாயோ அடிக்கோடிட்ட சொற்கள் எவ்வகை வினா என கூறுக. வாராயோ ஒரு பதில் கூறாயோ இது எந்த வகை வினா? வாராயோ என்று ஆணையிடுவது போல இருப்பதனால
பதில் கூறாயோ என்று ஆணையிடுவது போல இருப்பதனால இது ஏவல் வினா என்று சொல்லலாம். ஏவல் வினா, ஐய வினா வராது, கொள்ளல் வினா வராது, கொடை வினா வராது. எனவே இங்கு சரியான விடை ஏவல் வினா. தான் இங்கு சரியான விடை. குறிஞ்சித்திணை, அந்த குறிஞ்சித்திணைக்குரிய பெரும்பொழுதை கூறுக. இதற்குரிய பெரும்பொழுது என்ன? குறிஞ்சித்திணைக்குரிய பெரும்பொழுது குளிர்காலம். இளவேநீர் காலம் வராது, முதுவேநீர் காலமும் வராது, கார்காலம் வராது. எனவே குறிஞ்சித்திணையின் பெரும்பொழுது குளிர்காலம். டி என்பது தான் இங்கு சரியான விடை. நாயால் கடி உண்டான். முதல் நிலை துயிற்பெயரை எடுத்து எழுதுக. முதல் நிலை துடிப்பெயர் எங்கே இருக்கிறது பார்க்கணும். பாருங்கள், நாயால் கடி உண்டான். நாய் என்பது அது துயிற்பெயர் கிடையாது. உண்டான் என்பது துயிற்பெயர் கிடையாது, வினைமுற்று. அப்பொழுது கடித்தல் என்பதில் உள்ள கடி என்பது தான் முதல் நிலை துயிற்பெயர். எனவே கடி என்பது தான் இங்கே சரியான விடை. பி தான் இங்கு சரியான விடை. ஆள் என்பது வேற்றுமை உருவு, அதனால் இங்கு வராது. அடுத்ததாக மருதத்திணைக்குரிய பெரும்பொழுதுகள். மருதத்திணையில் வருகின்ற பெரும்பொழுதுகள் என்னென்ன பாருங்கள். மருதத்திணையில் 6 பெரும்பொழுதுகளும் வரும். எனவே 6 பெரும்பொழுதுகளும் மருதத்திணைக்குரிய பொழுதுகள் ஆகும். டி இங்கு சரியான விடை. ஆட வருமா, இத்தொடரை இனமொழி விடையாக மாற்றுக. ஆட வருமா, ஆட வரும், ஆட வராது, தலை வலிக்கும், பாட வரும். இது சரியாக டி என்பது தான் இங்கே. ஆடத் தெரியுமா என்றால் எனக்கு பாடத் தெரியும் என்று விடை தந்தால் அதுதான் இனமொழி விடை என்று நாம் சொல்கிறோம். எனவே ஆடுதல் பாடுதல் என்பது ஒரு இனம். சரியான விடை டி, பாட வரும் என்பது தான். இன்று வருவான். காலை வழுவை நீக்கி எழுதுக. கால வழுவை நீக்கி எழுதுக. இன்று வருவான், இன்று வருவான். இன்று என்று சொல்லும்போது நாளை வருவான் சொல்லலாம், நேற்று வந்தான் என்றும் சொல்லலாம். இன்று வருவான் என்று சொல்லும்போது இன்று வருகின்றான் என்று சொல்வதுதான் சரியாக இருக்கும். நேற்று வருவான் தவறானது, நேற்று வருவான் என்று சொல்லக்கூடாது. இன்று வருகின்றான் இது சரியாக உள்ளது. நாளை வருவான் என்று சொல்லலாம், நேற்று வந்தான் என்று சொல்லலாம். எனவே இங்கு இன்று வருவான் வருகின்றான் என்பதுதான் சரியான விடை. எனவே இங்கு பி சரியான விடை. அப்துல்லா பெயரெச்சத் தொடராக மாற்றுக. அப்துல்லா என்ற பெயரை பெயரெச்சத் தொடராக மாற்றும். அதுக்கு முன்னால் ஒரு எச்ச வினையை சேர்த்தால் பெயரெச்சத் தொடராக மாறிவிடும். வந்த அப்துல்லா சரியாக உள்ளது. அப்துல்லா வந்தான் சரியில்லை. வந்தான் என்று வினைமுற்று தொடராகும். வந்தான் அப்துல்லா அதுவும் வினைமுற்று தொடராக மாறிவிடுகிறது. வருவான் அப்துல்லா இதுவும் வினைமுற்று தொடராக மாறிவிடுகிறது. எனவே வந்த அப்துல்லா என்பதுதான் இங்கு வந்த என்ற பெயரெச்சம் அப்துல்லா என்ற பெயரை கொண்டு முடிவதனால் இதுதான் இங்கு சரியான விடை. எனவே ஏ சரியான விடை என்று சொல்லலாம். இதுவரை முந்தைய சிபிஎஸ்இ வினாத்தாள்களில் இருந்த இலக்கண பகுதிகளை நாம் பார்த்தோம். இவற்றை சரியாக உணர்ந்து கொண்டால் நல்ல மதிப்பெண்களை மாணவர்கள் பெற முடியும். மாணவர்களே, இப்பகுதியை பார்த்ததுடன் நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுமாறு வேண்டுகிறேன். மிக்க நன்றி.